நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயப்படுவாங்க. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். வாழ்வில் தொடக்கமும் நிறைவுமாயிருக்கிற அன்பின் நல்ல கடவுளே, நிறைவான புதிய வாரத்தின் காலங்களுக்கு நாம் நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி வந்து உண்மை தோன்று கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய ஆவியானுடைய அருட்கொடைகளால் எங்களை நிறைத்தரும். ஆவியானுடைய வழிநடத்துவதற்கு எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இப்படி திருவசனங்களை நாங்கள் படித்து கேட்டு அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள தூய ஆவியான வழியாக எங்களுக்கு கற்பிக்கிறார்கள். வந்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் பேசுகின்ற அடியானுடைய வார்த்தைகளும் உடைய திருவுலகத்திற்கு ஏற்புடையதாக இருக்கட்டும். கிறிஸ்துவை மாத்திரமே பற்றி கொள்ள ஆண்டவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 15ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் பிரிவு திருவசனங்கள் 38 தொடங்கி 42 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்து கவனமாக கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் பிரிவு திருவசனங்கள் 38 தொடங்கி 42 வரை. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாரே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடம் இருந்து எடுக்கப்படாது என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் மூவர் கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 15ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே கிறிஸ்துவை பற்றி கொள்ளுதல், கிறிஸ்துவை மாத்திரமே பற்றி கொள்ளுதல் என்பதை அடித்தளமாக கொண்டு
கருப்பொருளாக கொண்டு நான் என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ள முயல்வோம். கடவுள் தம்முடைய ஆவியான வழியாக நம்மை வழிநடத்துவார்கள். திருத்துவை திருநாள் பின்வரும் 15ஆம் சொல்லக்கூடிய நீண்ட நாளில் கிறிஸ்துவின் போதனையை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்தல் என்பது மிகவும் அவசியமானது. திருச்சபையினுடைய புரிதலும் வளர்ச்சியும் எப்படி இருக்கிறது? இந்த வழிபாட்டிற்குள்ளே நான் வந்தேன். பாடகர் சபையினுடைய பொறுப்பாளர், இசைக்கருவி வாசித்த கொயர் மாஸ்டர் 2 பேரும் வந்தாங்க. இல்ல பாட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு. இந்த வாரம் 362 பாமால போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு அவ்வளவா தெரியாதுங்க அப்படின்னு. நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. 5ஆம் தேதி என் நெஞ்சமே எந்த பாடக்கூடிய ராகத்துல பாட்டை பாடுன்னு சொன்னேன். தெரியுங்க, அவ்வளோதான். பதில் முடிந்தது, பாடல் போட்டாச்சு, 6வது தொடங்கியாச்சு. முதல் தடவை சொல்லும்போது கரெக்டாக என்ன பண்ணாரு, 362வது பாமாலை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? கவனிச்சிங்களா? எல்லாரும் கவனிச்சிங்களா? கவனிச்சு கைட்டுங்க. லேட்டாக வந்தவங்க தயவுசெய்து கைட்டுங்கிறாரு. சரிங்களா? 2வது முறை நாங்கள் நோட்டில் இருந்ததுனால அது என்ன பண்ணாரு, 267 சொன்னார். ஏதோ பெரிய குற்றம் செய்துட்டது போல அப்படியே ஒரு மாதிரி செடரான ஒரு பார்வை அவர் மேல வீசுவதை நான் பார்த்தேன். ஏன் பார்க்கும்போது திரும்பி குறுகுறுன்னு பார்க்கறது நான் கவனித்தேன். அப்போது எனக்கு ஒரு கேள்வி மனதில் வந்தது. வகுப்பறைக்கு செல்கிறோம் இல்லையா? வகுப்பறையிலே ஆசிரியர் முன்கூட்டியே பாடத்திட்டம் எழுதி நோட்ஸ் எல்லாம் எழுதி ஹெட்மாஸ்டர் காமிச்சிட்டு அப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாக அந்த பாடத்தை நடத்துகிறாங்க. கரெக்ட் தான். நோட்ஸ் லெசன் எழுதியாச்சு, பாடம் நடத்த ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை ஒரு பாடத்தை ஸ்கிப் பண்ணி கூட போயிருக்கோம். திரும்ப வந்து என்ன பண்ணுறோம், இல்லை இது இல்லை இந்த பாடம் தான் அப்படின்னு ஆசிரியர் எழுதும்போது ஒரு மாணவன் எழுது, இல்லை நீங்கள் நான் நடத்துகிற பாடம் தப்பு, நான் சொல்கிற மாதிரி பாடம் நடத்துங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஆசிரியருக்கு தெரிந்ததெல்லாம் மாணவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. மாணவர்களுக்கு சில விஷயம் தெரியும், அது ஆசிரியர்கள் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள போகிறார். ஆனா வாத்தியாருக்கு மாணவன் ஆசிரியராக முடியாது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? பதில் சொல்லுங்க. ஆனா கோயில் என்ன நடக்குது தெரியுமா? சபையில எல்லாருமே ஐயருக்கு வந்து ஐயர் வேலை பார்க்குற வேலையை தான் செய்யணும். உண்மையா இல்லையா? நான் கேட்கறதுக்கு சும்மா பதில் சொல்லுங்க. உண்மையா இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் ஐயருக்கும் இருக்கக்கூடாது, சபையாருக்கும் இருக்கக்கூடாது. குறிப்பாக ஐயருக்குள்ள எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் இருக்குமானால் நீங்கள் உண்மையான ஆன்மீக வாழ்விலே வளரவே முடியாது. என்னை ஏற்று கேள்வி கேட்கலாம். நீங்க நினைக்கிற விதமாக எந்த கேள்வி வேணாலும் ஐயரை கேட்கலாமே தவிர அது கிறிஸ்தவ ஒழுக்கத்திற்கு உதவாது. இங்க பிரச்சனையே இதுதான். ஆண்டவர் இயேசு ஒரு ஊருக்குள்ளே செல்லுகின்றார். அந்த ஊர் பேர் என்ன? அந்த ஊர் பேரு இல்ல. அந்த ஊர் பேர் தெரியுமா? சண்டே கிளாஸ் டீச்சர் மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு போதிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த ஊர் பேரு, அந்த ஊர் பேர் அங்க இல்லை. ஆனால் அந்த ஊரில் யார் இருக்கிறாங்க? மார்த்தா என்ற பேர் இருக்கிறார். அப்ப அந்த ஊர் பேர் என்ன?
வேற இடத்துல எங்க மார்த்தாவை பத்தி சொல்லியிருக்கிறது நான் போய் படிக்கணும். இயேசு பெத்தானியா என்கின்ற ஊருக்கு வந்தார். அங்கே மார்த்தா என்பவருக்கு மரியா என்ற சகோதரியும் லாசரு என்ற சகோதரனும் இருந்தான். யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோமா? அப்ப அந்த ஊர் மார்த்தா இருக்கின்ற ஊரின் பெயர் பெத்தானியா. பெத்தானியா என்ற ஊருக்குள்ளே ஆண்டவர் இயேசு வருகின்றார். ஒரு பெண் அவரை வரவேற்கிறார் தன்னுடைய வீட்டில். அதுதான் அங்கதான் அந்த ஊருக்கு பேரு பெத்தானியான்றது. அங்கதான் ஊர்ஜிதமாகிறது. மார்த்தா என்ற பெண் தம்முடைய வீட்டிற்கு இயேசுவை அழைக்கிறார். அவருடைய வீடு பெத்தானியாவிலே இருக்கிறது. இப்போ இந்த பகுதியை படிக்கிறோம் இல்லையா? பொதுவா நம்முடைய மனநிலை என்ன பண்றோம்? 2 பேர்ல யார் முக்கியமானவங்க? இந்த பகுதி முடியும் போது கண்டிப்பா ஒரு பதில் வச்சிருப்பீங்க இல்லையா? 2 பேர்ல யார் முக்கியமானவங்க? மரியா. நல்லவங்க யாருன்னு கேட்டா மரியா சொல்லுவோம். யார் புத்திசாலி? மரியா. எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப மார்த்தா முட்டா? மார்த்தாவுக்கு அறிவே இல்லையா? மார்த்தாவுக்கும் ஒரு குவாலிட்டி எதுவுமே இல்லையா அப்படின்னு கேள்வி நமக்கு வருமா இல்லையா? எதுவுமே இங்கே முக்கியமற்றது என்கின்ற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. ப்ரிசம்ஷன், ப்ரீ அசம்ஷன் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பகுதியை படித்தோம்னா நல்ல நற்செய்தி நம்ம கிட்ட இருந்து வராது, கிடைக்காது. ஒரு ஜோக்கு கூட சொல்லுவான், சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா கேட்டா என்ன சொல்லுவான்? குழந்தை கேட்டா நிதர்சனமா என்ன சொல்லுவான்? எனக்கு பசிக்குது, சாப்பாடு எனக்கு வேணும். நம்ம கொஞ்சம் பெரியவங்களா இருக்குதான். நம்மளை கேட்டா என்ன பண்ணுவான்? சங்கம் தான் முக்கியம். நம்ம அறிவுபூர்வமா பதில் சொல்லுவோமே தவிர உணர்வு பூர்வமா பதில் சொல்ல மாட்டோம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணத்துக்கு போகும்போது ஒரே நாள் 2-3 கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்க, என்ன செய்யறோம்னு நினைக்கிறீங்க? அந்த கல்யாணத்துல என்ன சாப்பாடுன்னா அந்த கல்யாணத்துக்கு போற ஆளுக்கு நம்ம என்ன பண்றோம்? போன் பண்றோம். பண்றோமா இல்லையா? பண்றோம். இங்க மட்டன் பிரியாணி மாப்பிள்ள அப்படின்னு சொன்னாருன்னா, இங்க என்னது? நான் வந்துக்கிற இடத்துல சிக்கன் பிரியாணி. அப்ப கிளம்பினாங்க வந்து உண்மையா இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா? ஒரு கல்யாணத்துக்கு போகிற போது ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இதே டயபெட்டிஸ் இருந்தா எங்க போனா என்ன 2 இட்லி சாப்பிட போறேன், அதிகபட்சம் ஒரு தோசை சாம்பார் இருந்தா போதும் இல்லையா? ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இடத்துக்கு ஏற்ப ஆளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். இங்க யாரும் எதுக்குமே விதிவிலக்கு கிடையாது. நாம் மரியா என்று சொல்லிக் கொள்வதற்கு, என்னை நான் மரியாவாக அடையாளப்படுத்துவதற்கு முனைகிறேன். ஏன்னா மார்த்தாவை விட மரியாவுக்கு அதிக பக்தி இருந்தது அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கிறதாக நாம் நம்புகிறோம். அது சண்டே கிளாஸ், ஜூனியர் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, அப்புறம் பிரசங்கத்துல ஐயரே என்ன தான் பண்றாரு? நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியா இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் என்ன பண்றான்? பொறுக்கிறான். ஏன் நமக்கெல்லாம் பசிக்காத? நமக்கும் பசிக்காத. ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போறோம், நம்மளை நல்லா கவனிப்பாங்களா? நல்ல சோறு போட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போகுமா? எந்த வீட்டுக்கு போனா நமக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைப்பாங்களோ அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவோம்? போவோம். இல்லைன்னா நம்மளே என்ன பண்ணுவான்? நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போவோம். நம்ம சொல்லும்போது அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க?
நமக்கு என்ன பிடிக்கின்றத ஒன்று நம்ம கிட்ட கேட்பாங்க, இல்லைன்னா முன்கூட்டியே நம்மை குறித்த அறிவு, நம்ம என்னத்தை விரும்புகிறோம் அப்படின்றத ஏற்கனவே ஒரு முறை அந்த வீட்டுக்கு போயிருந்தோன்னா என்ன பண்ணுவாங்க, போன தடவை வந்தார், இந்த முட்டை வேணும், இந்த கறி வேணும், இதை இப்படி தான் சமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னும் போது 2ஆம் முறை நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அதை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க இல்லையா? அப்போ நாம் ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக செல்லுகின்ற போது என்ன நமக்கு உணவளிப்பார்கள், எப்படி நம்மை உபசரிப்பார்கள், மரியாதையோடு உபசரிப்பார்களா இல்லை உபசரிக்காமல் விட்டுடுவாங்களா, எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறோம். சரி, விருந்தாளியாக நம்ம வந்துட்டோம், உபசரிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருப்பது நியாயமா இல்லையா? என் வீட்டிற்கு விருந்தினராக வந்திருக்கிறவரை நல்ல மரியாதையோடு நல்ல உணவு கொடுத்து அவருக்கு நானே என் கையினாலே சமைத்து நானே பரிமாறி அவருக்கு உபசரித்து அனுப்பணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குமா இல்லையா? நம்மை விட எளியவர்களாக இருந்தால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம், நம்மை விட பெரியவர்களாக இருந்தால் இல்லை எனக்கு அவர் ஏதோ ஒரு பணி நியமனமோ ஏதோ ப்ரமோஷனோ கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்போடு நான் இருந்தேன், அவரை நான் உபசரிக்கிற விதமே வேற. இதெல்லாம் களத்தில் இருக்கிற யதார்த்தம். இதை யாருமே பூசி மழுகிட்டு மறைச்சிக்கிட்டு போயிட முடியாது. அப்போ மாத்தா செய்தது சரியா தப்பா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வர விருந்தினருக்கு நீங்க சாப்பாடு போட மாட்டீங்களா? அப்போ நீங்க வேலை செஞ்சு நீங்க உழைத்து ஒரு உணவை சமைக்கின்ற போது அதற்கு ஒருத்தர் உதவி செய்யணும், அதை கேட்க மாட்டீங்களா? நான் உள்ள வந்த உடனே ஒரு அம்மா என்ன கேட்டாங்க, முக்கியமான ஒரு அம்மா கேட்டாங்க, எப்பொழுதுமே நீங்க வருகின்ற போது உங்களுடைய பிரசங்கத்தை பதிவு பண்றீங்க, எங்களுடைய முகமா அதுல இல்லையா? எங்களுக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது, எங்க முகம் அதுல இருக்குமா அப்படின்னு. ஒரு நியாயமான காரணம் அது, சரிங்களா? இந்த கியூரியாசிட்டி அப்படின்றது இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கும். உரிமை இருக்கின்ற போது அதை நேரடியாக சொல்லிடுவோம். தேர்ட் பர்சனா இருந்தா என்ன பண்ணுவான், ஓ இந்த போய் எப்படி போய் கேட்கறது அப்படின்னு சொல்லி கடந்து போவோம் இல்லையா? இப்போ உரிமை இருக்கின்ற போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நினைக்கின்றவற்றை பகிர்ந்து கொள்வதற்கான உரிமையும் அன்பும் அங்கே வெளிப்படும். அந்த உரிமையின் அடிப்படையில் தான் மாத்தா இயேசு இதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் இவ்வளவு சிரமப்பட்டு நான் உபசரிப்பதற்கான எல்லா பணியும் செய்யறேன், கொஞ்சம் ஒத்தாசை பண்ணக்கூடாத? அப்படி மரியாதை குறித்து இயேசு நேரத்திலே மாத்தால் கேள்வி கேட்பதனாலே மரியாதை மீது ஏதாவது முன் விரோதமா? அப்படிலாம் இல்லை. சொந்த சகோதரி அந்த வேலை செய்கின்ற போது அந்த வேலையினுடைய பலு ஒரு சின்ன மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அது ஒரு நியாயமான மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழிதான் இருக்கு. கொஞ்ச நேரம் கூட மாட வேலை செஞ்சா எனக்கு அந்த மன அழுத்தம் இருக்காது. சில நேரங்கள்ல இந்த கமிட்டி எல்லாம் போட்டு எல்லா வேலையும் செய்யறாங்கல்ல, அந்த கமிட்டி போறதுல நிறைய விஷயம் இருக்கு. ஒண்ணு, என் பேரும் ஒரு இடத்துல பதிவாகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கமிட்டி போட்ட பிறகு வேலை நடக்கும். ஒரு சிலர் வேலை செய்வாங்க, ஒரு சிலர் வேலை செய்ய மாட்டாங்க. சில பேருக்கு வேலை அந்த வேலை தெரியாம பேர் நினைப்பாங்க, ஆனா வேலை செய்ய தெரியாது. குறுக்க மறுக்க எப்படி என்ன பண்ணுவாங்க, நடந்து கொண்டே இருப்பார். நீங்க வேலையே செய்யாம கூட வேலை செய்யற நபரோடு கூட நடந்து கொண்டு இருந்தால் அவருக்கு நீங்க வேலை செய்வது போலவே ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கும். ஒரு கமிட்டியில எல்லாரும் வேலை செய்யணும் இல்ல, அதுவே ஒரு நபர் யாரோ ஒருவர் ஒரு என்டர்டைன்மெண்டா இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார், இப்படி செய்யணும், இப்படி தூக்கணும்னு சொல்லிட்டு இவர் தூக்க மாட்டார், ஆனா வேலை நடக்கும். அப்போ வேலை செய்கிற இடத்துல செய்வதற்கு ஆள் இருக்கும், சொல்லுவதற்கு ஆள் இருக்க வேண்டும். கொஞ்சம் நகைச்சுவையாக அதை
கொண்டு போக வேண்டும். வேலையினுடைய பலு தெரியாதபடிக்கு உடல் இருப்பு என்பது மிகவும் அவசியம். மார்த்தாவுக்கு வேலை செய்வதிலே பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன சாலிடாரிட்டி, என்னோடு கூட என்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு கொஞ்சம் அப்படி இதை எடுனா இதை கொடுனா கொடுக்கணும். இப்போ வீட்டிலேயே என்ன நடக்கும் அப்படின்னா, மனைவி பெண்களுடைய நிலைமை, பெண்கள் குடும்பத்துல சமைக்கிற வேலை செஞ்சாங்கன்னா உதவிக்கு ஆள் தேடவே சொல்லணுமா? உதவிக்கு ஆள் தேட மாட்டாங்க. ஏன்னா எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியும். மனைவி சமைக்கிற போது ஆண்கள் வீட்டு அந்த கிச்சன் பக்கமே வர மாட்டாங்க. நானாக கூட இருந்துட்டேன். அப்போ கணவன் ஒருவேளை அந்த வீட்டுல சமைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிற போது என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி ஏன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தா விட்டுறோம்னு நினைக்கிறீங்க? மிளகாத்தூள் இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, உப்பு எங்க இருக்குது, இது எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்னு அந்த அம்மா பேசாம எங்க போயா நானே சமைச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையை உண்டாக்குறோமா இல்லையா? அந்த உடல் இருப்பு சொல்லி வர்றதில்லை, சொல்லாம வரணும். மனைவி சமைக்கும் போது கணவன் உடல் இருந்து பார்த்து இருந்தால் எந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அம்மா நீ ஒரு நாள் உக்கார், நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லக்கூடிய எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதுல ஒரு நியாயமான உரிமை இருக்கிறது. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. நம்மளதான் என்ன பண்ணணும், செய்யணும். என்னைக்காவது அந்த எண்ணம் நமக்கு இருந்திருக்கிறதா? ஒரு ஆணாக நம்மையே நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இங்கே மரியாதையிலே ஒரு உதவி கேட்பதின் வழியாக மரியாதை மீது வெறுப்போ கோபமோ அல்லது பகைமையான எண்ணமோ மாட்டாவுக்கு கிடையாது. இன்னொரு ஆள் என் கூட இருந்தா இன்னும் ஒரு ஐட்டம் கொஞ்சம் கூடுதலா சமைச்சு விருந்தாளி கொடுக்கலாமே என்ற எண்ணம் இருக்கும். தனியா செஞ்சேன், இதுக்கு மேல என்னால செய்ய முடியல, இவ்வளவுதான் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லுங்க. 2 பேரா இருந்தா என்ன பண்ணிருப்பான், இன்னும் கொஞ்சம் வேலையே நீ காயத்துல இருக்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது கூடுதலாக ஒரு வேலையை செய்கிறோம் இல்லையா? இயேசுவை விருந்தாளியாக அழைத்து விட்டார் மாட்டார். அந்த அழைப்பை நாம் எப்போதுமே மதிப்புல கருதுவதே கிடையாது. மாத்தாதான் போய் இயேசுவை எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்கல்ல. பல நேரங்களில் விருந்தினராக நம்மை அழைப்பதற்கு ஆள் இருக்காது. யாராவது ஒருவர் அழைப்பார். அந்த அழைப்பை நாம் முக்கியத்துவம் படுத்த வேண்டும். அப்ப இயேசுவை முதலாவது அறிந்திருந்தது மாத்தாதான். அவரை விருந்தினராக அழைத்தாரே என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்காது. இயேசு யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, மாத்தாவுக்கா மரியாவுக்கான்றதை பார்த்து நம்முடைய அடிப்படையான புரிதல் மரியாவை இயேசு கனப்படுத்தியிருக்கிறார் என்பதாக நாம் புரிந்து வைத்துக் கொண்டு மாத்தாவை மிகவும் உதாசீனப்படுத்துகிறோம். செய்தி அது அல்ல. பிரிஃபரன்ஸ், முன்னுரிமை என்பது எது? நீங்க குரூப் எக்ஸாம்லாம் நம்ம எழுதும்போது பார்த்தோம், கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் 4 ஆன்சர் தான் சரியா இருக்கும். ஆனால் அந்த எக்ஸாமினர் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கேள்வியை ஒரு பதிலை முன்குறித்து வைத்திருப்பார். அந்த 4த்துல அதுதான் முக்கியமான பதிலா இருக்கும். அப்ப பிரிஃபரன்ஸ் எல்லாமே சரிதான், ஆனால் இந்த எல்லாவற்றிலும் இது மிகவும் முக்கியமானது. அது எது என்பதை கண்டறிவதிலே நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் இந்த பகுதி. முதலாவது கடவுளுடைய அரசையும் அவருடைய நீதியும் நாடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப அந்த இடத்துல
2 விஷயத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்னா கடவுளுடைய அரசு. கடவுளுடைய அரசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதின் வழியாக மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வதின் வழியாக அப்படியாச்சும் நீ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது அங்க இருக்கிற எண்ணம். அதை சொல்லணும்னாக்க நாம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களிலே மாத்திரம் கவனம் செலுத்துவோம். அந்த உலகத்திற்குரிய காரியம் என்பதும் அவசியம். உடலை பார்க்கிலும் உடலும், உடலை பார்க்கிலும் உயிரும், உயிரை பார்க்கிலும் ஆன்மாவும் மேன்மையானது இல்லையா? ஆமாதானே? வஸ்திரத்தை பார்க்கிலும் உடலும் சரீரமும், சரீரத்தை பார்க்கிலும் உயிர் ஜீவன் என்பது மிகவும் முக்கியமானது. அதன் பொருள் என்ன? உயிர் இருந்தால் எல்லாவற்றையும் செய்யலாம். உயிர் எப்போது இருக்கும்? உடல் இருந்தால் தான் உயிர் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இப்போ இந்த உடல் இருந்தால் அந்த உடலை அழகாக வைத்துக் கொள்வதற்கு சில தேவைகள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையுமே நாம் மனதில் கொள்ள வேண்டும். உடல் தேவையில்லை அப்படின்னு போக முடியாது. உடல் தேவையில்லை, உயிர் தான் முக்கியம் என்று சொல்ல முடியாது. இதை விட இது மேலானது. உடல் இருந்தால் உயிர் இருக்கும். உயிர் இருக்கணும்னா ஒரு உடல் இருக்கணும். எல்லாமே இங்கே தேவை. ஆனால் முதன்மையானது என்று ஒன்று இருக்கிறது. இறைவாக்கில் சொல்லுகிற போது மனிதர் மீது நம்பிக்கை வைக்காமல் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க. ரெண்டுத்தையும் 2 விதமா சொல்லுவார். மனிதர் மீது நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவர். அவன் அந்தரவெளியின் கரளையாய் போன செடிகளை போல இருந்து கனி தர மாட்டான். எதுக்குமே அது பிரயோஜனம் இல்லாமல் போகும். கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரையே பற்றி கொள்கிற மனிதன் வாக்கியவான். அவன் வறட்சியான காலங்களிலும் நீரோடைகளின் ஓரமாக இருந்த மரத்தை போல் இருந்து கனி கொடுக்கின்றவராய் இருப்பார். அப்போ ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமை, நம்முடைய முன்னுரிமை எதுவாக இருக்கிறது? இதுவும் தேவை, அதுவும் தேவைதான். ஆனால் எது முக்கியமானது என்று வருகின்ற போது நம்முடைய முக்கியத்துவம் ஆண்டவர் மீதான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறவர் சபிக்கப்பட்டவர்னா என்ன? கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதுதான் சபிக்கப்பட்ட நிலைமை. நாம் நம்பிக்கையை கடவுள் மீது வைக்க வேண்டும். கடவுள் மனிதர் மூலமாக நமக்கு தேவையான நன்மையை தந்தருள்வார். அப்ப அதன் பொருள் என்ன? மனிதரை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். யாருமே எனக்கு வேணாம், உன்னால ஒன்றும் ஆக போறதில்லை, நீ எனக்கு வேணாம் என்று உதாசீனப்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாது. கடவுள் மீது அன்பு செலுத்த வேண்டும், மனிதர் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை நாம் கூர்ந்து கவனிப்போமையானால் 10ஆம் அதிகாரம் 23 அந்த 28 வசனங்களை படித்து பார்த்தோம்னா நல்ல சமாரியனை குறித்து சொல்லுகிறது. கட்டளைகளை எல்லாம் அறிந்திருப்பது மாத்திரம் முக்கியம் கிடையாது. அந்த கட்டளைகளை மனிதர் மீது அன்பு செலுத்தும் விதமாக அதை கடைபிடிக்க வேண்டும். உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆற்றலோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. கடவுள் மீது அன்பு கூறுதல் என்பதும் மனிதர் மீது அன்பு கூறுதல் என்பதும் வேறு வேறு கிடையாது. இரண்டுமே இரண்டர கலந்திருக்கின்ற ஒரே உண்மை. அப்ப இந்த பகுதியிலே பார்த்தோம்னால் அதற்கு விளக்கம் கொடுக்கின்ற போது நல்ல சமாரியனை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். வழிபோக்கன் ஒருவன் இருக்கிறான், அடிபட்டு கிடக்கிறான், குற்றுயிராய் இருக்கிறான். 3 பேர் அந்த வழியாக வருகிறார்கள். லேவியன் ஒருவனும் ஆசாரியன் ஒருவனும் வந்து தொடாமலே தீட்டு தூய்மை பார்த்து கொண்டு கடந்து செல்கிறான். சமாரியர் ஒருவர் வந்து அந்த மனிதனை தூக்கி அவன் காயம் கட்டி அவனுடைய உயிரை பாதுகாக்கின்றான். அந்த இடத்திலே சொல்ல வருகின்ற செய்தி,
கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற என்ற பெயரிலே தீட்டு தூய்மை பார்த்து கொண்டு மனிதனை புறந்தள்ளுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. சக மனிதன் மீது அன்பு செலுத்துகின்றவனாக இருக்க வேண்டும். கட்டளைகளை கடைபிடித்தல் என்பது மனிதர் மீது அன்பு செலுத்துவதில் தான் நிறைவேறுகிறது. அப்போ செயல்பாடு சார்ந்த விசுவாசத்தை இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகிறார். மார்த்தாள் மரியாளுடைய செயல்பாட்டுக்குள்ளே வருகின்ற போது கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை முன்னுரிமை கொடுத்து நிலைநிறுத்துகிறார். அங்கே ஒரு ஆணை மையப்படுத்திய ஒரு நிகழ்வு. அந்த இடத்திலே மனித உரிமையை பற்றி பேசுகிறார், மனித நேயத்தை குறித்து வலியுறுத்துகிறார். இங்கேயும் ஒரு மனித நேயமும் கடவுள் மீதான நம்பிக்கையும் இருக்கிறது. இங்க இருக்கிற மனித நேயம், இந்த சோசியல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது என்னன்னா, காலங்காலமாக பெண்கள் விருந்தினராக கூப்பிடுகின்ற உரிமை இருக்காது. ஆனா உபசரிக்கின்ற கடமை பெண்கள்கிட்ட இருக்கும். ஆமாவா இல்லையா? விருந்தினராக ஒருவரை அழைக்கின்ற உரிமை பெண்கள்கிட்ட ஒரு குடும்பத்திலே ஆண் தலைவனாக இருக்கிற போது இருக்குதா இல்லையா? இல்ல, ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில இருக்கலாம். எப்போது தெரியுங்களா? ஒரு பெண்ணுக்கு விருந்தினரை அழைப்பதற்கான உரிமை எப்போது வருது? ஒன்று அந்த கணவன் சேர்த்துடணும், இல்லைன்னா அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடணும். தனியா இருக்கிற ஒரு பெண்ணாகத்தான் இன்னொரு நபரை விருந்தினராக அழைக்கின்ற உரிமை அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கு இருக்கிறது. இது யூத சமயத்திலே உண்மையாகவே இருந்தது. அதைத்தான் இங்கே லூக்கா வலியுறுத்துகிறார். யோவான் நற்செய்தியிலே மார்த்தா மரியாவுக்கு லாசர் என்கின்ற ஒரு சகோதரன் இருந்தான் என்று சொல்லுகின்றார். ஆனால் லூக்காவிலே லாசருவை மையப்படுத்தவில்லை. மார்த்தால் தான் அங்கே குடும்ப தலைவர். அந்த உரிமையை முதலாவது அங்கீகரிக்க வேண்டும் என்பதை லூக்கா இங்கே மறைமுகமாக பதிவு செய்கிறார். இல்லைன்னா லாசர் பேர் அங்கே என்ன பண்ணிருக்க முடியும்? எழுதியிருக்க முடியும். ஆகவே குடும்ப தலைவராக இருப்பவர் அங்கே மார்த்தா விருந்தினராக அழைக்கிறார். அழைத்து உபசரிக்கிற வேலையை மரியாதை தள்ளி விட்டுது. இவங்க உட்கார்ந்து சேர்ல காலாட்டின்னு இல்லாம இவங்களே போய் அந்த வேலையை செய்கிறார்கள். நான் விருந்தினராக அழைத்திருக்கிறேன், அவரை கனப்படுத்த வேண்டிய பணி என்னுடையது, நான் அதை செய்ய வேண்டும். என் தங்கச்சி கூட இருந்தா போதும் அப்படின்றதுதான் மார்த்தாவுடைய நியாயமான எதிர்பார்ப்பு. அப்போ ஆண்டவர் இயேசு மரியாவுடைய செயலை மரியாவை முன்னிறுத்தவில்லை, மரியாவுடைய செயலை தான் ஆண்டவர் இயேசு அங்கே முன்னிறுத்துகிறார். நல்ல பங்கை மரியா தெரிந்து கொண்டார், அது அவரை விட்டு எடுபடாது என்று சொல்லுகின்ற போது அந்த காலம், அந்த சமூகம், யூத சமூகத்திலே பெண்கள் ரபிமார்களிடத்திலே பேசக்கூடாது. ஆசிரியரிடத்திலே போய் நேரடியாக கற்றுக்கொள்கின்ற உரிமை அந்த காலத்திலே பெண்களுக்கு கிடையாது. உபசரிக்கின்ற வேலை மாத்திரம்தான் பெண்களுடையது. தண்ணி ஏற்றமானா எடுத்துட்டு வரணும், மோர் ஏற்றமானா எடுத்துட்டு வரணும், டீ ஏற்றமானா எடுத்துட்டு வரணும். உட்கார்ந்து கற்றுக்கொள்ளவோ கற்பிக்கவோ பெண்களுக்கு உரிமை கிடையாது. அந்த காலத்தில் தான் ஆண்டவர் இயேசு கற்றுக்கொள்வதற்கான தளத்தை அங்கே உருவாக்குகிறார். கடவுளுடைய அரசை குறித்து மரியாவுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மார்த்தா கிச்சன்ல வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவருக்கு ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் கூட சமையல் வேலை செஞ்சா 1 மணி நேரம் சமைக்கிற வேலையை அரை மணி நேரத்தில் நான் செஞ்சிருவேன், நானும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கேட்பேன்ல. கோயிலுக்கு பல நேரத்தில் பெண்களால் வருமுன்னா இந்த பதில் வருமா வராத? நியாயமானதா இல்லையா? இப்போ ஒருவர் 1 மணி நேரம் செய்கிற வேலையை 2 பேர் சேர்ந்தா ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அரை மணி நேரம் பாதியா இல்லை. வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் 1000 பேரை துரத்துவான், வெட்டுவான், 2 பேர் சேர்ந்து 10,000 பேரை துரத்துவார்கள் போது
2 பேர் சேர்ந்து இருக்கிற போது பலம் என்பது 10 மடங்கு அதிகம். ஒரு சயின்டிபிக்கல் அப்ரோச் இது. அப்போ மார்த்தா தனியாக இங்க ஓடுறது, அதை எடுக்கிறது, இதை எடுக்கிறது, அதையே சீவத்தை, இதை துடைக்கிறது, வெட்டுறது, எல்லாத்தையும் கழுவி எல்லாவற்றையும் 1 மணி நேரம் செய்ய முடிந்தால், மரியாள் உதவி செய்திருந்தால் 1 மணி நேரம் வேலையை ஒரு 20 நிமிஷமா குறைச்சிடலாம். அப்படி குறைத்திருந்தால் 40 நிமிஷம் மார்த்தா மரியா 2 பேருமே இயேசுவோடு கூட உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். பல நேரங்களிலே விருந்தினர் வீட்டுக்கு வருகின்ற போது நிறைய உரையாடல்கள் நடந்திருக்கும். ஆனா அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கே இருக்காது. அதெல்லாம் எவ்வளவு பாவம் தெரியுங்க. என்னைக்காவது அதுக்கு அந்த கரிசனை நமக்கு இருக்கிறதா? வீட்டில் வருகின்றவர்கள் எல்லாம் உட்கார வச்சு நம்ம மனசுல இருக்கிற பாரமெல்லாம் போற அளவுக்கு பேசி சிரித்து மகிழ்ந்திருப்போம். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற தாய் அல்லது மனைவி அவங்களுக்கு தன்னுடைய பாரத்தை எடுத்து வைக்கவும் வாய்ப்பு இருக்காது. மற்றவர்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்கும் அங்கே வாய்ப்பே இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இங்கே மார்த்தா இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே மார்த்தாவாகத்தான் நடத்தப்படுகிறாரே தவிர, மரியாதை கிடைத்த வாய்ப்பு மார்த்தாவாக இருக்கிற பெண்களுக்கு இன்னமும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. மரியாள் என்பதனாலே பெண், மார்த்தா என்பவரும் பெண் என்பதைத்தான் நாம் கவனிப்போமே தவிர, ஆட்டிடியூட் அப்படின்றது உட்கார்ந்து பேசுகின்ற உரிமை எல்லா பெண்களுக்குமே இல்லை, ஆண்களுக்கு தான் இருக்கிறது. கல்யாணம் நடத்த போனாங்க பரியம் ஓடுறது. இப்போ நம்ம கிறிஸ்தவ முறையில் வரும்போது எல்லாரையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்றான். அப்பா அம்மா 2 பேரையும் கூப்பிடுங்க அப்படின்றான். இதுக்கு முன்னால அப்பா வரணும், இல்லைன்னா தாய் மாமா வருவார். அந்த பிள்ளைக்கு அம்மா யாருன்னு சதைக்கு தெரியவே தெரியாது. ப்ரிஃபரன்ஸ் எல்லாவற்றுக்குமே நாம் இங்கே மதிப்பளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்க எல்லாமே உலக ரீதியாக இருக்கிற போது எல்லாருக்கும் இங்கே உரிமையும் மதிப்பும் இருக்க வேண்டும். இன்னும் கூட ஒரு சிறப்பு தன்மை என்னன்னா, நம்ம பழைய ஆட்கள் பழைய பிரசனத்துல சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, 2 பேர் இருந்தான், ஒருத்தன் கோயிலுக்கு வந்துட்டான், ஒருத்தன் சினிமா தியேட்டருக்கு போயிட்டான். என்ன நடக்கும்? சினிமா தியேட்டருக்கு போனவன் ஐயோ நீங்க கோயிலுக்கு போல சினிமா தியேட்டருக்கு வந்துருக்கா நினைச்சு படத்தை ஒழுங்கா பார்க்க மாட்டான். நிம்மதியா கோயிலுக்கு வந்துடுறாங்க. நம்மளை விட்டுட்டு அவன் சினிமாவுக்கு போயிட்டான், நம்ம சினிமாவுக்கு போலேன்னு நினைச்சுக்கிட்டு இங்க உட்காந்து சினிமா நினைச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். எல்லாமே இங்க முரண்பாடு. சில நேரங்களில் அம்மா மாறுது கொஞ்சம். இப்ப கட்டுற வீட்டுல என்ன பண்றான், ஹாலும் கிச்சனும் பக்கத்துல இருக்கிற மாதிரியும், அதுவும் திறந்த வெளியா இருக்கிற மாதிரி இல்லையா? கிச்சன்ல இருந்து பார்த்தா ஹாலில் என்ன இருக்குதுன்னு தெரியும், ஹாலில் இருந்து பார்த்தா கிச்சன்ல வேலை செய்துட்டு பார்த்துக்கலாம். உண்மையாலுமே அது ஒரு ஞானமான முடிவு தான். வேலையும் செஞ்சுக்கலாம், என்ன நடக்குது என்பதையும் கவனித்துக் கொள்ளலாம் என்ற நிலை என்பது கூட ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான். இன்னும் கூட அது சமத்துவப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அம்மா கிச்சன்ல இருந்துக்கிட்டே எவ்வளவு சீரியஸா வேலை செய்தாலும் கொஞ்சம் ஆள் என்ன பேசுறான்றத காதுல வாங்கிக்கிட்டு வேலையும் செஞ்சுட்டு பதிலும் சொல்லிக் கொண்டிருப்பார். மார்த்தாக்களை அவ்வளவு எளிதாக ரொம்ப மொத்தமாக எடை போட்டுவிட கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டி, உலகத்துக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். கடவுளுடைய அரசுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். விருந்தினரை அழைத்து விட்டால் சில நேரத்தில் விருந்தினருடைய மனநிலை வேறு விதமாக இருக்கும். அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல உபசரிப்பை விட அவருடைய பிரச்சனையை கேட்பது என்பது முக்கியமானது. அப்பொழுது நாம் மற்றவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்ப விருந்தினரை வீட்டுக்கு அழைக்கின்ற பொழுது உபசரிப்பது என்பது எவ்வளவு முக்கியமோ அது போல அவருடைய வார்த்தைகள், அவருடைய உணர்வுகள், அவற்றை குறித்து அறிந்து கொள்ள முற்படுவது என்பதும் மிகவும் முக்கியமானது.
இது உலகத்தின் காரியத்திற்கே அப்படியானால் ஆண்டவருடைய அரசை குறித்து, கடவுளுடைய அரசை குறித்து போதிக்கின்ற ஆண்டவர் இயேசுவை விருந்தினராக நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். லிசனிங். ஒரு மாணவன் வகுப்பறையிலே ஆசிரியருக்கு எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக செவி கொடுக்க வேண்டுமா, அப்படி நம்முடைய வீட்டிற்கு வருகின்றவருக்கு செவி கொடுக்க வேண்டியது விருந்தினராக அவரை அழைத்த நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய முன்னுரிமை எது? எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதை நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். கடவுளுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை அளிக்க கடமைப்பட்டிருந்தோம். கடவுளுடைய அரசு, கடவுளுடைய ஆலயத்திற்கு வருகின்ற போது கடவுளுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் கோயில் முடிஞ்ச பிறகு போன பிறகு உங்களுக்கு ஃபோன் பண்ண போனே போல ஏன்னாங்க. கோயிலுக்கு வரும்போது போன என்ன பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். வழிபாட்டிலே கடவுளுக்குத்தான் முன்னுரிமையை தவிர யாரோ ஃபோன் பண்றாங்க எடுக்கலனாக்கா மதிப்பு குறையாது. கோயிலுக்கு வந்துட்ட பிறகு நீங்க தைரியமா சொல்லுங்க, நான் கோயிலுக்கு போயிருந்தேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணாரே உங்களுக்கு மதிப்பார். இடையில நம்ம போய் ஃபோன் பேசணும்னா வழிபாட்டை நாம் மதிக்கவில்லை, கடவுளை நாம் மதிக்கவில்லை என்பதாகிறது. இப்போ முன்னுரிமை உலக அலுவலகங்களை செய்வதற்கு நமக்கு 6 நாள் இருக்கிறது. ஆண்டவரை விருந்தினராக ஏற்று அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய வார்த்தை கேட்பதற்கு 1 நாள் தான். 1 நாள் கூட இல்லை, 2 மணி நேரம் தான். அப்போ கூட என்ன பண்றான், வாட்சி திருப்பி பார்த்து கையில் எத்தனை மணி நேரத்தில் பிரசங்கத்தை முடிகிறாரு பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம். 1 மணி நேரத்துக்கு மேலே கோயில் ஆராதனை நடத்தினாரு, பிரசங்கம் இல்லை. ஆராதனை 1 மணி நேரத்துக்கு மேலே போனது என்ன என் கையில் கோயில் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பிரச்சனை? மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஐயர் யாரும் மதிக்கிறது. பிராக்டிக்கல் நடத்தி மார்க் போடுற நிலைமையில இருந்தாருன்னா பாடம் மொத்தத்தை விட பிராக்டிக்கல் மார்க் தான் என்ன பண்றாங்க, தமிழ் டீச்சரை மதிக்க மாட்டாங்க, இங்கிலீஷ் டீச்சரை மதிக்க மாட்டாங்க, பிசிக்ஸ் டீச்சரை மதிப்பாங்க, ஏன்னா 50 மார்க்கு. கெமிஸ்ட்ரி டீச்சரை மதிப்பாங்க, மேக்ஸ் டீச்சரை கூட மதிக்க மாட்டாங்க, ஏன்னா பிராக்டிக்கல் மார்க்கு கிடையாது. இது யதார்த்தமான உலகம். யதார்த்தமான விஷயத்தை அவங்களோட நான் ஒரு நினை போட்டு செய்கிறேன். ப்ரிஃபரன்ஸ். கடவுளுக்கு மாத்திரமே முன்னுரிமை அளிக்க வேண்டும். அப்படி முன்னுரிமை அளிக்கின்ற போது நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரிஃபரன்ஸ். கடவுளை நாம் நாட வேண்டும், கடவுளை தேட வேண்டும், கடவுளுடைய அரசை தேட வேண்டும், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி செய்கின்ற போது இந்த உலகத்தின் தேவைகள், அது பொருளாதாரமா இருக்கலாம், சமூக அங்கீகாரமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை செய்து நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இதை படிக்க கேட்டது பழைய பாட்டு பகிர்ந்த பாடு பார்த்தோம்னா, சகோதரர் மக்களை கனப்படுத்தாமல் தன் சகோதரரை பின்பற்றுகிறவனாய் இருந்தான் என்பதற்காகத்தான் ஆசிரியர்களை அப்படியே கொலை செய்கிறான். இப்ப சபையில் வந்துட்ட அண்ணன் தம்பிக்கு முக்கியத்துவம் கொடுத்த கடவுள் அதை அங்கீகரிக்க மாட்டார். சபை மக்களுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? என்னுடைய குடும்பத்திற்கா சபைக்கா என்றால் சபைக்கு நான் முன்னுரிமை கொடுத்தால்தான் நான் அணிந்திருக்கிற அங்கீகே மரியாதை. என் குடும்பத்தை எல்லாவற்றையும் முன்னிறுத்திக்கிட்டு சபையாருக்கு நான் கை கழுவிட்டுன்னா சபை என்ன மதிக்குமா? மதிக்காது. ப்ரிஃபரன்ஸ். சபை உள்ள வந்துட்டோம்னா இறை மக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும். அது போதகருடைய பணி. இறை மக்களுடைய பணி போதகரையும் கனப்படுத்த வேண்டும்,
போதகரை விட கடவுளை மாத்திரமே கனப்படுத்தணும். போதகரை மகிமைப்படுத்தக்கூடாது. கடவுளை மகிமைப்படுத்தணும், மனிதர் மீது அன்பு செலுத்தி மரியாதை செலுத்த வேண்டும். ப்ரிஃபரன்ஸ், அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். முன்னுரிமை, நம்முடைய முன்னுரிமை எது? ஒரு பெற்றோர் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது முன்னுரிமையாக இருக்குது. அது எப்படி? அதே போல நான் என்னுடைய பணித்தளத்திலே என்னுடைய பிள்ளைகள், மாணவர்கள், என்னுடைய பணி அது முக்கியமானது. ஒரு ஆசிரியர் 2 விதமான ஊழியத்தில் இருப்பாங்க. சண்டே கிளாஸ் இருக்கும், ஆசிரியர் பணியும் இருக்குதுன்னா ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு? ஆசிரியர் பணிக்கு தான் இருக்குது. சண்டே கிளாஸ் என்பது 2வது தான். கையிற்கு ஊழியம் தான் முக்கியம். மற்ற எந்த பதவி, அந்தஸ்து, அதிகாரி எதுவாக இருந்தாலும் அது செகண்டரி தான். நம்முடைய முன்னுரிமை கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் மனதிலே நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். கடவுளுடைய கட்டளையா மனித வார்த்தைகள் என்றால் கடவுளுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கடவுளுடைய அரசு மனித அரசு. கடவுளுடைய அரசை மனித இந்த உலக அரசோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. இங்கே பழி வாங்குதல்களும் எதிர்மறையான எண்ணங்களும் கடினப்பாடுகளும் துன்புறுத்தல்களும் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அரசு அப்படிப்பட்டது அல்ல. அங்கே எல்லாருக்கும் வாழ்வு, எல்லாருக்கும் மதிப்பு, எல்லாரும் சமம் என்கின்ற நிலை என்கின்ற போது ஆண்டவர் இந்த சமூகத்தை உபசரிப்பினாலும் கடவுளுடைய வார்த்தையை இந்த உலகத்திலே நற்செய்தியாக கொண்டு போய் அறிவிக்க வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்துகிறார். மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனுடைய நோக்கம் இறையரசை குறித்து கற்றுக்கொண்டு இவர் போய் அந்த இறையரசை குறித்து இந்த உலகத்திலே அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நேரத்தை அவர் செலவிடுகிறார். எனவேதான் உணவை விட இறையரசை குறித்த நற்செய்தி என்பது முக்கியம். அதை கொண்டு போய் அறிவிக்க வேண்டியது அதை விட முக்கியம் என்பதை நமக்கு எடுத்துரைக்கவே ஆண்டவர் இந்த நாளிலே ஆவியானவர் வழியாக நமக்கு வழிநடத்துதலை தந்திருக்கிறார். இந்த சிந்தனைகளை உள்வாங்கிகளாக நம்மை நாம் ஆண்டவத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவத்தில் கேட்போம், என்னுடைய முன்னுரிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என்னுடைய முன்னுரிமை எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய சிந்தனைகள், உம்முடைய செயல்பாடுகள், உம்முடைய அரசை குறித்ததாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒப்படைப்புக்கு நம்மை நாம் ஒப்புவிப்போம். கடவுள் தம்முடைய ஆவியான வழியாக நம்மை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரம் பாத்திராக இருக்கிற என் அன்பின் நல்ல கடவுளே, தாயும் தந்தையுமானது, நீர் எங்களுக்கு இறையரசை குறித்த போதனையை வைத்திருக்கிறீர். நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலே உம்முடைய அரசின் நோக்கங்கள், அதனுடைய தகவுகள், அதனுடைய வேல்யூஸ் என்னது என்பதை நாங்கள் உணர்ந்து அதை இந்த உலகத்திலே நிறுவுவதின் வழியாக, கற்பிப்பதின் வழியாக இந்த உலகத்தை இறையரசாக மாற்றுகின்ற பணியை செய்கிற எங்களுக்குள்ளாக உம்முடைய ஆவியை கட்டளையிட வேண்டுமா என்பதிலே மன்றாடுகிறோம். மார்த்தா உம்முடைய விருந்தினராக அழைத்துக் கொண்டது போல, உபசரிக்க முற்பட்டது போல நாங்கள் உபசரிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மரியாவை போல உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருந்து அதை பெற்று இந்த உலகத்திலே அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். எதையும் நாங்கள் புறந்தல்லாமல் கடவுளுடைய அரசுக்கு முன்னுரிமை கொடுத்து உலகத்தினுடைய காரியங்களை நாங்கள் செய்து நிறைவேற்றி இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுபடிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார்கள். எல்லா துதிகளும் மகிமையாவதும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். பரலோகத்திற்கு இருக்கிறாவே, உடைய ராட்சியம் வருவதாக, சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எடுத்தாலும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாம் மன்னிக்கிறது போல என் பாவத்திலே எனக்கு மன்னியும். எங்களை சோதனை உட்பட பண்ணாமல் தீமையிலே ராட்சியும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நம்முடைய. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமையும். தூய் ஆவியாருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வாழ்த்தும் இன்று வென்றும் எல்லா காலம்